Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். எது எப்படியோ இப்பவாச்சும் அவர் மனசுல இருக்கிற விஷயம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. கடவுள் அதை என் காதுல அவர் வாயாலே சொல்லி கேட்க வச்சிட்டாரு. அது போதும். அது வரைக்கும் சந்தோஷம். யாரோ கேட்டு சொல்லி குழம்பி போகாம நேரா ஏன் காதுக்கு வந்துச்சு பாருங்க. அததான் நான் சொல்றேன். மல்லிமா, நீ சொன்னது ஞாபகம் இருக்கா? ஆரம்பத்துல நீங்க செஞ்சது தப்பாதான் தெரிஞ்சது. ஆனா இப்ப அது நல்லதுக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னியே. இப்போவும் நான் அததான் புள்ள சொல்றேன். இதுவே கடைசி இல்ல மல்லி. இன்னும் நான் ஏமாத்திட்டே இருக்கணும்னு சொல்றீங்களா பெரியமா? பைத்தியக்காரி மாதிரி அவர் என்ன லவ் பண்றாருன்னு நம்பிட்டே இருக்கணுமா? அது பரவாயில்லையா? சாக்கடைக்கு போக்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சாக்கடையாதான் இங்க நான் தேங்கி போய் கிடக்குறேன். என் வாழ்க்கை நாரி போய் தான் கிடக்கு. வெண்பாக்காக நான் இங்கிருந்து போகவும் முடியாம, இங்கே நிம்மதியா இருக்கவும் முடியாம மூச்சு முட்டி போய் திணறிட்டு இருக்கேன். மல்லி, நான் சொல்றத கேளு புள்ள. வெண்பாவுக்காக தான் மாப்பிளையும் வாழ்றாரு. அவருக்காக தான் நீயும் இங்க இருக்கிற. போதும் பெரியம்மா, இத வச்சு தேவையில்லாம முடிச்சு போடாதீங்க. அவர் மனசுல நான் இல்ல. ஆனா நான் இங்கதான் இருக்கணும்ங்கிறது அவரோட எண்ணம். அது அவரோட பொண்ணுக்காக. என்னோட முடிவும் அதுவாவே இருக்கட்டும். நான் வெண்பாக்காக தான் இங்க வந்தேன். என்ன நடுவுல கொஞ்ச நாள் மனசு காதலுக்குன்னு அலை பாஞ்சிருச்சு. கடவுளை கண்ணு முன்னாடி வந்து அப்படியெல்லாம் சந்தோஷம் உன் வாழ்க்கையில கிடையாதுன்னு சொல்றப்போ அத நான் எழுத முயற்சி பண்ணது தப்புதான். பெரியமா, நான் உங்களுக்கு தான் சொல்றேன். நான் இப்போ தெளிவா இருக்கேன். நான் இங்கதான் இருக்க போறேன். ஆனா அவருக்காக இல்ல. இதுக்கு மேலயும் அவர் மனசுல நீ இருக்க, உன் மனசுல அவர் இருக்காருன்னு சொல்லி என் மனசை மாத்த ட்ரை பண்ணாதீங்க. நான் தெளிவா சொல்லிட்டேன். மல்லி மேல என் மனசுல கொஞ்சம் கூட அன்பு இல்ல, பாசம் இல்ல, ஒரு மண்ணும் இல்லன்னு அவர் சொன்னத என் காதால நான் கேட்டுட்டேன். போதும். இவ்ளோ நாள் போலி சந்தோஷத்தை அனுபவிச்சது போதும். அலிமா, என்னை விட்டு போயிடாதீங்கம்மா. நான் பாவம்மா. என்னை விட்டு போயிடாதீங்கம்மா. இல்லடா, இல்ல. உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன். என்ன நடந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். நீ எதையும் நினைச்சுக்காத. நான் போக மாட்டேன். நான் உன் கூட தாண்டா இருப்பேன். என்ன ஆட்டம் போட்டாளுங்க. வரதும் போறதும், நக்கலா லுக்கு விடுறதும், நம்மள கண்டும் காணாம போறதும்னு. இப்போ எப்படி வாயை திறக்க முடியாம பண்ணிட்டேன் பாத்தியா? எனக்கு இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு ராஜிமா. மாமா அவளுக்காக பார்த்து பார்த்து செய்யறதெல்லாம் பார்த்து எனக்கு மனசை விட்டு போச்சு. மல்லி மாமா வலையில விழ வச்சுட்டா, மாமா விழுந்துட்டாரு. இனி நம்ம மாமாவை பத்தி கனவு காண்றதுல எல்லாம் எந்த யூஸும் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா கரெக்டா எங்க பிடிச்சிங்களோ அந்த பேப்பர் காரனை, அவனை கூட்டிட்டு வந்தீங்க பாருங்க. அங்க நிக்கிறீங்க நீங்க. சும்மா அப்படியே அதிரது இல்ல. என்ன பாராட்டுறதெல்லாம் சரிதான். ஆனா நாடி ஜோசியர் இப்படி சொன்னாரு ராஜுமா, அப்படி சொன்னாரு ராஜுமான்னு என்கிட்ட வந்து சொன்னது யாரு? நீதானே? ஆமா, பின்ன என்ன நினைச்சீங்க? நான் ஒரு பக்கம் விளையாட்டு பொண்ணு மாதிரி தான் இருப்பேன். ஆனா என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். நீங்க சொல்லவே வேண்டாம். நான் மல்லிய கவனமா வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன். மல்லிய வாட்ச் பண்ணதெல்லாம் சரி, அந்த நாடி ஜோசியரும் இந்த பேப்பர் காரனும் ஒரே ஆளுன்னு கண்டுபிடிச்சியாக்கும். அவன் போலி ஜோசியரா இருப்பான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனா உங்களுக்கு மட்டும் எப்படி அவன் மேல டவுட் வந்துச்சு? எனக்கு ஒன்னும் முதல்ல டவுட் வரல. அப்பேற்பட்ட ஜோசியன் எவன்டா அவன்னு போய் பாப்போன்னு கோவிலுக்கு போய் விசாரிக்கும் போதுதான் ஒவ்வொரு பூதமா வெளியில வந்துச்சு. கோழி அமுக்குற மாதிரி ஒரே அமுக்க அமுக்கி கொண்டு வந்துட்டேன். ராஜிமா, நீங்க வேற லெவல். கரெக்டான டைம்ல கூட்டிட்டு வந்து மொத்த கும்பலையும் அசிங்கப்படுத்திட்டீங்க. அப்படியே போற போக்குல அந்த அரவிந்தையும் போட்டு கொடுத்துட்டீங்க. அப்படியே மனசுல உள்ள பாரமே குறைஞ்சு போச்சு. ஆனா அவன் மேல உனக்கு என்ன அவ்வளவு காண்டு? அவன் என்ன ரொம்ப ஓவரா நக்கல் பண்ணான்.
அவனுக்கு இது நல்லா வேணும். இனிமே இந்த பக்கமே வரமாட்டான்ல. அவன் கொடுத்த தைரியத்துல தானே இந்த மல்லி கொஞ்சம் ஓவரா ஆடிட்டு இருந்தா. இனிமே அப்படியே வாழ சுருட்டுக்கிட்டு இருப்பா. ம். என்னமோ விஜய்க்கு பொண்டாட்டியா ரொம்ப உரிமை கொண்டாடிக்கிட்டு தானே சுத்துனா. இப்ப எப்படி சுத்துவான்னு பாப்போம். ஆமா ராஜிமா. ஆனா மாமா இப்போ ஒரு புதுசா குண்டை தூக்கி போடுறாரே. என்னது? அந்த நிஷாவும் அவங்க அப்பாவும் அப்பீல் பண்ணிருக்கிறது சொல்றியா? அந்த ஆள் வர ஒரு கிறுக்கன். இந்த வெண்பாவை கூட்டிட்டு போய் அவன் என்ன பண்ண போறான்? யாரு? கதிரேசன் கிறுக்கனா உனக்கு? பின்ன இந்த வெண்பாவை கூட்டிட்டு போய் ஏன் தேவையில்லாம தலைவலியை உண்டாக்கிக்கணும்? நிஷாவுக்கு எவ்வளவு நல்ல இடத்துல இருந்து மாப்பிள்ளை வந்துட்டு இருக்கு தெரியுமா? ஏ ரஞ்சி, வெண்பாக்காகவா இந்த கேஸ் அவங்க நடத்துறாங்கன்னு நினைக்கிற? பின்ன கதிரேசனுக்கு வெண்பாலா ஒரு விஷயமே கிடையாது. விஜயோட சொத்து தான் அவனோட டார்கெட்டே. ராஜிமா இல்ல, அந்த ஆளு வெண்பான்னு கொஞ்சிக்கிட்டே வருவாரு. என்ன நல்லாம வாங்கி கொடுப்பாரு. பின்ன அப்படிலாம் கொடுத்து சீன் போட்டாதானே குழந்தை மேல அக்கறை இருக்கிறதா எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஓ, அப்ப இதெல்லாமே நடிப்பா? ராஜிமா, அப்ப இங்க இருக்கிற எல்லாருமே நடிச்சிட்டு தான் இருக்காங்களா? நான் கூட வெண்பா மேல இருக்கிற பாசத்துல தான் அவளை கேக்குறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாசமா? பாசத்தை வச்சு ஒரு வாய் சோறு சாப்பிட முடியுமா? பணம் தான் சோறு வாங்கி தரும், பாசம்லாம் இல்ல. வேற லெவல். சும்மா இருக்கிற மாதிரி இருந்துட்டு எவ்வளோ விஷயத்தை கேதர் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ரொம்ப கிரேட். நான் தான் உங்களை சில சமயம் சந்தேகப்பட்டுட்டேன், அதுக்காக சாரி. இன்னைக்கு ஒரே பேப்பர் பால்ல அந்த மல்லி, அன்னபூர்ணி, அரவிந்தன்னு எல்லாரையுமே ஒட்டு மொத்தமா கிளீன் போல்ட் ஆக்கிட்டீங்க. கிளீன் போல்ட் பண்ணி என்ன புண்ணியம்? இப்போதைக்கு இந்த விஜய் மல்லியை விரட்ட மாட்டான்னு புரிஞ்சு போச்சு. இனிமே அவனை நம்பிலாம் பிரயோஜனம் இல்ல. மல்லியே தானா வீட்டை விட்டு ஓடுற மாதிரி ஏதாவது செய்யணும். வெளியில போக சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா அதை சொல்ற நிலைமையில நான் இல்ல. அதை நான் சொல்ல மாட்டேக்கா. அவ இங்கதான் இருக்கணும். அவ இங்க இருக்கணும்னு சொல்றதுக்கு இதுக்கு மேல வேற என்ன காரணம்க்கா வேணும்? ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்னாச்சு மேடம்? என்னாச்சா? பால் பொங்கிட்டு இருக்க, நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ஐயோ, இவ என்ன நினைப்புல இருக்கான்னு தெரியல. ஒவ்வொரு நேரமும் உன் கவனம் ஒண்ணு இங்க இருக்கிறதே கிடையாது. தினமும் இதான் நடந்துட்டு இருக்குல்ல. இவளுக்கு யாரு போன் பண்றா? அண்ணி சொல்லுங்க அண்ணி, நல்லா இருக்கீங்களா? அண்ணி என்னண்ணி ஆச்சு? ஏன் அழறீங்க? மல்லி, உங்க அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு மல்லி. என்னண்ணி சொல்றீங்க? அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக்கா? எப்போ அண்ணி? நைட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்த மனுஷன் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்படியே நெஞ்சு பொடிச்சுக்கிட்டு சாஞ்சிட்டாரு மல்லி. ஐயோ கடவுளே! அண்ணி, அண்ணன் இப்ப எப்படி இருக்காரு? அண்ணனுக்கு இப்ப பரவாயில்லையா? என்ன சொல்றாங்க? இப்போ ஐசியூல தான் இருக்காரு மல்லி. டாக்டர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மல்லி. என்ன நீ இப்படி குண்டை தூக்கி போடுறீங்க? மல்லி, இப்ப நீ எங்க இருக்கமா? எனக்கு உயிரே போற மாதிரி இருக்கு. கூட இருந்தா கொஞ்சம் தெம்பா இருக்கும் மல்லி. நீ கொஞ்சம் ஆஸ்பத்திரி வரைக்கும் வா மல்லி. வீட்ல தான் இருக்கேன், நான் வரேன் அண்ணி. உடனே வரேன் அண்ணி. எங்க வரணும்? எஸ்சி ஹாஸ்பிடல் மல்லி. எஸ்சி ஹாஸ்பிடலா? உடனே வரேன் அண்ணி.
தேங்க்யூ மேம். மேடம், பாபுங்கிற பேஷண்ட் எங்க இருக்கா? எமர்ஜென்சி வார்டு அங்க இருக்கு, அங்க போய் பாருங்க. அண்ணி, மல்லி பாரு மல்லி, உங்க அண்ணன் நிலைமைய பாரு. அண்ணி என்னாச்சு அண்ணி? அண்ணன் நல்லா தானே இருந்தாரு, ஏன் இப்படி திடீர்னு? தெரியல மல்லி, ராத்திரி ஷிஃப்ட் வேலைக்கு நல்லபடியா தான் கிளம்பி போனாரு. கஞ்சி வச்சு கொடுத்தேன். மனுஷன் வேலைக்கு போயிட்டு காலையில வரும்போது படபடன்னு வருதுன்னு சொல்லி போய் படுத்துட்டாரு. கொடுத்து விட்ட கஞ்சி அப்படியே கேரியர்ல இருக்கு. ஒரு நாளும் வந்த உடனே இப்படி படுக்க மாட்டாரு மல்லி. அதையே இப்படி போட்டு வச்சிருக்கேன், இதையே இப்படி போட்டு வச்சிருக்கேன்னு வீட்டை ஒதுக்கிட்டு குளிச்சுட்டு தான் படுப்பாரு. கிச்சன்ல வேலையை பார்த்துட்டு என்னடா இந்த ஆளை காணமேன்னு பார்த்தா கட்டில கூட படுக்க முடியாம தெரியலையே நெஞ்ச புடிச்சுக்கிட்டு அப்படியே புரண்டுட்டு கிடந்தாரு. அவரு கிடந்தத நீ பாத்திருந்த உயிரையே விட்டுருப்ப. இப்ப நினைச்சா கூட மனசு படபட நடிச்சுக்குது. என்னையா என்ன செய்யுதுன்னு கேட்டேன், பேச முடியல. நெஞ்ச அடைச்சுக்குச்சு. நெஞ்சில கைய வச்சு தடவிக்கிட்டே இருந்தாரு. பதறி போய் ஆட்டோ பிடிச்சி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் மல்லி. டாக்டர் என்ன சொன்னாங்க? என்கிட்ட எங்க சொன்னாங்க? அவங்க பாட்டுக்கு வராங்க போறாங்க, அவங்களுக்குள்ளேயே இங்கிலீஷ்ல பேசிக்கிறாங்க. எனக்கு என்ன புரியுது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மல்லி. அவங்க பாட்டுக்கு ஏதோ கிரிட்டிக்கலோ பிரிட்டிக்கல்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க மல்லி. ஐயோ கடவுளே. இப்ப எங்க அண்ணி இருக்காரு? அண்ணனை பாத்தீங்களா? காலையில ஸ்ட்ரெச்சர்ல வச்சு உள்ள கூட்டிட்டு போனவங்க தான். அவர் முகத்தை கூட இன்னும் என் கண்ணுல காட்டல மல்லி. என்ன உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. சிஸ்டர், எங்க அண்ணன் எப்படி இருக்காரு? இப்ப பரவாயில்லையா சிஸ்டர்? பாப்பா, அவரை பார்க்கலாமா? அவர்கிட்ட பேசலாம்ல? கொஞ்சம் சொல்லுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. மல்லி டாக்டர் கேளு மல்லி. டாக்டர் எங்க அண்ணன் எப்படி இருக்காரு? அவர் உங்க கூட பிறந்தவராமா? ஆமா டாக்டர். நீங்கம்மா? அவரோட பொண்டாட்டி டாக்டர். இசிஜி எடுத்திருக்கோம், எக்கோ எடுத்திருக்காங்க. சொல்றோம், எதா இருந்தாலும் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். இசிஜி இஸ் அப்நார்மல். மல்லி என்ன சொல்றாரு? இசிஜின்னு ஒரு டெஸ்ட் எடுத்திருக்கோம்மா, அது கொஞ்சம் மோசமா தான் காட்டுது. ஐயோ, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் பாத்துக்கிட்டு இருக்காங்க, சொல்லுவாங்க. வெயிட் பண்ணுங்க. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல டாக்டர். அப்படி எப்படிமா நாங்க சொல்ல முடியும்? வெயிட் பண்ணுங்க. அவர் நல்லா இருக்காருன்னு உங்க ஆறுதலுக்காகலாம் நாங்க சொல்ல முடியாது இல்லம்மா. இப்போதைக்கு சொல்லணும்னா நிலைமை மோசமா தான் இருக்கு. ஐயோ, எக்கோ பார்த்துட்டு தான் அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட் பத்தி சொல்ல முடியும். ஐயோ ஐயோ தெய்வமே, உனக்கு கண்ணே இல்லையா? என் பச்சை பிள்ளைங்களை வச்சுட்டு நான் எங்க போவேன்? என் புருஷனை காப்பாத்தி கொடுத்துருமா தாயே. என்ன மல்லி இப்படி ஆயிடுச்சு மல்லி? மல்லி, 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 மல்லி. குட் மார்னிங் விஜய். குட் மார்னிங்க்கா. ஆபீஸ் கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேக்கா. ம். அம்மா, மல்லி எங்க? டிஃபன் எதுவும் பண்ண மாதிரியே தெரியல. ஓ, பண்ணலையா? பண்ணலக்கா. உனக்கு தெரியாதா? ஓஹோ, எனக்கா ஓஹோன்னு சொல்ற? மல்லி எங்க? எனக்கு தெரியாது விஜய். ரஞ்சிதா, நீயும் பார்க்கலையா? எங்கேயோ கிளம்பி போனா, நான் ஏதோ கடைக்கு போறாளோன்னு நினைச்சிட்டேன். ஏன் டிஃபன் எதுவுமே பண்ணாம போயிட்டாளா? எப்ப போனா? ஏதோ ஃபோன் வந்துச்சு, அவ பாட்டுக்கு ஃபோன் பேசிட்டே போயிட்டா. அக்கா, உன்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போலையா? இப்ப கேட்ட பாரு, இது கேள்வி. இத நீ ஆரம்பத்துல இருந்து அவகிட்ட கேட்டிருக்கணும் விஜய். இந்த வீட்ல இப்படிதான் இருக்கணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லி வச்சிருக்கணும். அவதான் என்ன மதிக்கவே மாட்டேங்கிறாளே, நீயும் அதை கண்டுக்கவே மாட்டேங்கிற. அவ திமிரு கூடி போய் ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. இல்லனா உனக்கு டெஸ்ட் வச்சு விளையாடுவாளா? பாத்துக்கோ விஜய், இதான் உன் நிலைமை. நாங்களாம் இருக்கும்போதே இவ்ளோ பண்றாளே, நாங்க மட்டும் இல்லைன்னு வெயி, அவ்வளவுதான். உன்னை அப்படியே கார்னர் பண்ணிடுவாங்க. உனக்கு தான் இது புரிய மாட்டேங்குது. அக்கா, புரியாமலாம் ஒண்ணு இல்லக்கா. ஆனா மல்லி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம போனா என்ன அர்த்தம்? உன்னை மதிக்கலன்னு அர்த்தம். அவ பண்ண ஃப்ராட் வேலைக்கு நீ திட்டினல்ல,
அந்த கடுப்புல நம்மள பட்னியா போடணும்னு முடிவு பண்ணிட்டா போல இருக்கு. எல்லாம் திமிரு. ஒவ்வொரு நரம்புலயும் திமிரு தான் அவளுக்கு. தப்பு பண்ணா திட்டாம என்ன பண்ணுவாங்களாம்? பாத்துக்கோ ரஞ்சி, செய்யறதையும் செஞ்சுட்டு எவ்வளவு திமிரா நடந்துக்கிறான்னு பாத்தியா? தப்பு பண்ணவங்க எப்படி இருக்கணும்? பணிஞ்சுதானே போனோம். என்ன சொல்றது, நம்ம விஜய் தான் பாவம். அவளை வெளியில அனுப்ப முடியாத ஒரு இக்கட்டான நிலைமையில நிக்கிறான். அத அவ யூஸ் பண்ணிக்கிறா. எல்லாம் நம்ம நேரம். ஆனா விஜய் அவளை அவ இஷ்டத்துக்கு விடுறதெல்லாம் சரியா படல. அவ்வளவுதான் சொல்லுவேன். சிஸ்டர், டாக்டர் ஐவி கேனால்லாம் போட்டுருங்க, அப்சர்வேஷன்ல வச்சிருங்க. அப்நார்மலா ஏதாவது தெரிஞ்சா என்ன கூப்பிடுங்க. நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற மெடிசன்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ம் ஓகே டாக்டர். ம். டாக்டர். பேஷண்டோட ஒய்ஃப் தானமா அவங்க? ஆமா டாக்டர். அவங்களையும் வர சொல்லுங்க. அண்ணி, அண்ணி, டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு, வாங்க. நான் வரல. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் வரல. ஐயோ அண்ணி, அண்ணி வாங்க, டாக்டர் கூப்பிடுறாரு. இல்ல மல்லி, எனக்கு பயமா இருக்கு. அண்ணி வாங்க, என்னன்னு கேட்கலாம், வாங்க. வேற யாரும் ஆம்பளைங்க இல்லையா மேடம்? இல்ல டாக்டர், நாங்க தான் இருக்கோம். சரி, ஓகே. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவருக்கு ஹார்ட்ல 95% பிளாக்ஸ் இருக்கு. மல்லி என்ன சொல்றாரு? இதயத்துல ரத்த குழாயில அடைப்பு இருக்குமா? ஐயோ ஐயோ, அதான் நெஞ்ச பிடிச்சு அந்த மனுஷன் படுத்து கிடந்தாரா? அத்தா மாறி, அத்தா கருமாறி. அந்த மனுஷன் யாருக்கும் எந்த கேடும் நினைக்க மாட்டாரு. அவர் நெஞ்சில போய் அடைப்ப வச்சிருக்கியே, நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? அம்மா அம்மா சொல்றத கேளுங்கம்மா. இது ஒண்ணும் சரிப்படுத்த முடியாத வியாதி இல்ல, குணப்படுத்திடலாம். பதறாதீங்க. அதான் ஆம்பளைங்க யாரும் இல்லையான்னு கேட்டேன். இல்ல டாக்டர், நாங்க தான். என்ன கஷ்டம் இருந்தாலும் குடும்பத்தை சமாளிக்கிறோம். கொஞ்சம் அழுவோம், ஆனா சமாளிச்சுக்குவோம். நீங்க எங்க கிட்டயே சொல்லுங்க. டாக்டர், நீங்க தான் குலசாமி மாதிரி எங்க கண்ணுக்கு தெரியுறீங்க. நீங்க நல்லா இருக்கணும். என் புருஷனை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் டாக்டர். பேஷண்ட் பேர்ல இன்சூரன்ஸ் ஏதாவது இருக்கா? இன்சூரன்ஸா? இல்லம்மா, ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏதாவது போட்டிருக்கீங்களா? மல்லி, இவர் என்ன கேக்குறாருன்னு எனக்கு விளங்கலையே. இல்ல டாக்டர். எங்க வேலை பார்த்தாரு அவரு? கூப்பிட்ட வேலைக்கு போயிட்டு இருப்பாரு. இப்போ கொஞ்ச நாளாதான் ஒரு கம்பெனில மாச சம்பள வேலைக்கு போறாரு. பைபாஸ் சர்ஜரி பண்ணணும், கொஞ்சம் பணம் செலவாகுமேமா. எவ்வளவு ஆகும் டாக்டர்? எப்படியாவது எங்க அண்ணன் உயிரை மட்டும் காப்பாத்தி கொடுங்க, அது போதும். பணத்தை எங்க தலையை அடகு வச்சு அது புரட்டி கொடுத்துடுறோம். எப்படியும் ஒரு 5 லட்சம் ஆகுமா? அஞ்சு லட்சமா? ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் வருவாங்க, மருந்தெல்லாம் ரேட்டு ஜாஸ்தி. நான் உங்களுக்கு கன்செஷன்ல தான் செஞ்சு கொடுக்குறேன். பணத்தை மட்டும் ரெடி பண்ணி கட்டிருங்க, ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணிடலாம். நீங்க ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர், நான் கொண்டு வந்துடுறேன். அப்படி இல்லம்மா, நீங்க பணத்தை எவ்வளவு சீக்கிரமா கட்டுறீங்களோ அவ்வளவு நல்லது. அவர் கண்டிஷனை சொல்லிட்டேன். இமீடியட்டா ஆபரேஷன் பண்ற நிலைமையில தான் அவர் இருக்காரு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மல்லி, நான் தாள கண்டபடி பேசியிருக்கேன். எல்லா ஆம்பளைங்கள மாதிரி நீ சம்பாதிக்க மாட்டேங்கிற ஆதங்கத்துல பேசியிருக்கேன். ஆனா இப்ப இந்த ஆள் இந்த நிலைமையில பாக்குறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மல்லி. உசிரி அத்து போச்சு. அந்த ஆளுக்கு ஒண்ணு நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? நானும் என் புள்ளையும் சாகிறத தவிர வேற வழியே இல்ல. அண்ணி, அப்படியெல்லாம் பேசாதீங்க அண்ணி, அவருக்கு ஒண்ணும் ஆகாது. எப்படி மல்லி பேசாம இருக்க முடியும்? 5 லட்சம். ஐயோ, அந்த 5 லட்சத்தை நான் கண்ணுல கூட பார்த்தது இல்லையே. நான் எங்க போய் ரெடி பண்ணுவேன்? ஐயோ கடவுளே. மல்லி, நான் உன்னை எவ்வளவோ பேசியிருக்கேன். என்ன மன்னிச்சிரு மல்லி. நான் உன் கால்ல வேணா வேற மல்லி. என்ன பண்றீங்க? நான் உன்னை பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்ன தனியா விட்டுட்டு போயிடாத மல்லி. அப்படியெல்லாம் நான் போக மாட்டேன் அண்ணி. மல்லி, உன்னால மட்டும்தான் என் புருஷனை காப்பாத்த முடியும். எப்படியாவது விஜய் தம்பி கிட்ட போய் சொல்லி அந்த பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு மல்லி. அந்த ஆளு பொழைச்சு கிடந்தா போதும்.
நான் ஏதாவது ஒரு வேலைக்கு போய் எங்க வயித்தை கழுவிக்கிறோம். அவர் உசுரை மட்டும் காப்பாத்தி கொடுத்துரு மல்லி. எனக்கு தாலி பிச்சை போடு மல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.